கட்டாயம் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்க ஜூஸ் போட்டு குடிக்க கூடாது. மில்லட் ரைஸ், நிறைய பருப்பு, நிறைய காய்கறிகள் போட்டு சாம்பார் சாதமா கூட நீங்க பண்ணி சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸ் வந்துட்டு ஒரு நாளைக்கு 100 to 200 grams ஆஃப் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். வணக்கம், நான் சீனியர் டயட்டிஷியன் ஹேமலதா. உங்க ஹார்ட்டை நீங்க ஹெல்தியா பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப நான் சொல்ற இந்த கலர்ஃபுல்லான விஷயத்தை உங்க டயட்ல ஆட் பண்ணுங்க. சோ கலர்ஃபுல்லான விஷயம் வேற ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான். ஒரு நாளைக்கு நம்ம 300 இருந்து 400 கிராம் மினிமம் நம்ம டயட்ல வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும். அந்த வெஜிடபிள்ஸ் நீங்க சிம்பிளா எப்படி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க நார்மலா தேங்காய் சட்னி உங்க சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடறதுக்கு பதிலா பீர்க்கங்காய், சொரக்காய், சௌச்சௌ, கேரட், பீட்ரூட் வந்து நீங்க கொஞ்சமா வெங்காய தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் மினிமம் ஆயில்ல வதக்கி சட்னி பண்ணி சாப்பிடலாம். அதே மாதிரி லஞ்ச்ல வந்து நிறைய பொரியல் ஆட் பண்ணி சாப்பிடலாம். உங்களோட சாம்பார்ல நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க பண்ற எல்லா பருப்புலயும் கீரை சேர்த்து கடைஞ்சு சாப்பிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப போரிங்கா இருக்கிறப்ப வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் நீங்க கொஞ்சம் ஆயில சாட்டே பண்ணிட்டு சப்பாத்தி ரோலா கூட நீங்க பண்ணி சாப்பிடலாம். இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா 1 pot குக்கிங்ல நீங்க ஒரு மில்லட் ரைஸ், நிறைய பருப்பு, நிறைய காய்கறிகள் போட்டு சாம்பார் சாதமா கூட நீங்க பண்ணி சாப்பிடலாம். உங்க டின்னரோட நிறைய காய்கறிகள் சேர்த்து வெஜிடபிள் குருமா, வெஜிடபிள் சப்ஜி மாதிரி பண்ணி சாப்பிடலாம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கிரேட் பண்ணிட்டு உங்களோட அடை தோசை, பச்சைப்பயிர் தோசை மேல தூவி கூட நீங்க சாப்பிடலாம். ஃபைன் ஷாப் பண்ண வெங்காயம், ஃபைன் ஷாப் பண்ண கொத்தமல்லி, இதெல்லாம் கூட நீங்க தோசை மேல போட்டு சாப்பிடலாம். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்துட்டு ஒரு நாளைக்கு 100 to 200 grams ஆஃப் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். இந்த ஃப்ரூட்ஸ்ல வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு பனானா நீங்க டயபெட்டிக் இல்லைன்னா நீங்க சேர்த்துக்கலாம். அது கூட ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, கொய்யா, மாதுளை, பப்பாயா, முலாம் பழம், பெரிஸ், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நீங்க ரெகுலரா வந்துட்டு உங்களோட டின்னரோடயோ இல்ல ஏதாவது ஒரு மீலோட சேர்த்து சாப்பிடலாம். அப்படி இல்ல அப்படின்னா ஒரு ஸ்நாக்கா கூட நீங்க மென்னு சாப்பிடலாம். பட் கட்டாயம் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்க ஜூஸ் போட்டு குடிக்க கூடாது. அதே மாதிரி நான் சொன்ன வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க வெரி மினிமல் ஆயில்ல எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால ஆயில் கம்மி பண்ணி சமைக்க முடியுமோ அந்த மாதிரி சமைங்க. அதுக்கு ஒரு டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நார்மலா யூஸ் பண்ற பாத்திரத்தோட அடிபாகம் வந்து ரொம்ப கெட்டியா இருக்கணும். கெட்டி பாத்திரத்துல சிம் டு மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு நீங்க வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு மூடி வச்சு குக் பண்ணீங்கன்னா ஆயில் யூசேஜ் கம்மி பண்ணலாம். நான் சொல்ற இந்த சின்ன சின்ன டிப்ஸ் உங்க டயட்ல நீங்க இன்க்ளூட் பண்ணி பாருங்க. உங்களோட ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறது நீங்களே பாப்பீங்க. தேங்க்யூ.